பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்க டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் 9 தடவை குறைந்தபட்சம் சொல்லி வருகின்றார்களோ அவர்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை வீழ்த்தக்கூடிய வல்லமையை கணபதி அவர்களுக்கு வழங்குவார். மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே நாம் காண இருக்கின்றோம். முதலிலே மீன ராசியை சார்ந்தவர்கள் யார்? ஒரு குலத்திலே மீனானது எப்படி அழுக்கை தின்று சுத்தம் செய்து சுகாதாரமாக வைத்திருக்கிறதோ அதுபோல மற்றவர்களுக்கு உதவி செய்து உயர்த்துவதற்காகவே பிறவி எடுத்தவர். நிர்வாக திறமையிலே கொடிக்கட்டி பரப்பவர்கள், பக்தியின் மூலம் சக்தியை திரட்டி சாதனை செய்பவர்கள், மேலும் பொறுமையாக இருந்து சித்தர்களுடைய ஆசீர்வாதம், மகான்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று சத்தம் போடாமல் சாதனை செய்யக்கூடியவர்கள் யார் என்றால் மீனராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர். இதிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் என்னென்ன? பூரட்டாதி 4, உத்திரட்டாதி 1, 2, 3, 4 பாதங்கள், ரேவதி 1, 2, 3, 4 பாதங்கள். 9 பாதங்களை உள்ளடங்கியவர்கள் தான் மீன ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 14/5/2025 முதல் 2/6/2026 வரை இந்த குரு பெயர்ச்சியினுடைய தொடர்ச்சி இருக்கும். முதலிலே குருவின் விசேஷ பார்வைகளை நாம் பார்க்கலாம். அவருக்கு 3 விசேஷ பார்வைகள் இருக்கிறது. 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த விசுவாவசு என்று சொல்லப்பட்ட புத்தாண்டிலே நடைபெற்று கொண்டு இருக்கின்ற குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்று பார்ப்போமானால், எதிலும் விவேகத்துடன் செயல்படும் மீனராசி அன்பர்களே, இப்பொழுது சுகஸ்தானத்திலே குருவானவர் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். அவர் தான் நின்ற ராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக துலாம் ராசி அஷ்டமஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையாக தனுசு ராசியான தொழில்ஸ்தானத்தையும், 9ஆம் பார்வையான கும்ப ராசியான போகஸ்தானத்தையும் பார்வையிடுகின்றார். குருவின் பார்வை பலன்கள். குரு 5ஆம் பார்வையாக அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் செயல்பாடுகளில் ஒரு விதமான மந்த சூழ்நிலைகள் உண்டா. எதிர்காலம் சார்ந்த செயல்களில் அனுகூலமான பலன் கிடைக்க பெறுவீர்கள். நீண்ட நாட்களாக தடைகளாக இருந்து வந்த தனவரவுகளை கிடைக்க பெறுவீர்கள். சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும். வாழ்க்கை துணைவரின் வழியிலே சிலருக்கு பொருள் சேர்க்கை உண்டாகும். குரு 7ஆம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் அரசு தொடர்பான செயல்பாடுகள் ஆதாயமான சூழ்நிலைகள் உண்டாகும். மனதிலே நினைத்த காரியங்கள் செயல் வடிவிலே செயல்படுத்துவீர்கள். தந்தை வழியிலே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். வெளி வட்டாரங்களில் உங்கள் மீது இருந்து வந்த மதிப்பும் மரியாதை அதிகரிக்கும். குரு 9ஆம் பார்வையாக போகஸ்தானத்தை பார்ப்பதால் மனதளவிலே இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். செயல்பாடுகளில் சுதந்திர போக்கு அதிகரிக்கும். பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்களும் வாழ்க்கை பற்றிய கண்ணோட்டங்களும் மாற்றங்களும் ஏற்படும். குரு நின்ற பலன். குரு சுகஸ்தானத்திலே நிற்பதால் சுகபோக வாழ்க்கையிலே ஏற்ற இறக்கங்கள் ஏற்படும். வாகனம் மாற்றுவது குறித்து எண்ணங்கள் கைகூடும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். நினைத்த சில பணிகள் அலைச்சலுக்கு பின்பு கைகூடும். ஆடம்பரம் சார்ந்த செலவுகளை தவிர்ப்பது நன்மை தரும். அரசு தொடர்பான பணிகளில் விவேகத்துடன் செயல்படும். மீனராசியை சார்ந்தவருக்கு சேர்ந்தவருக்கு குரு பெயர்ச்சியால் உண்டான பொது பலன்கள், குறிப்பாக பெண்களுக்கு. இந்த பெண்கள் பெறுகின்ற பொதுவான பலன்கள் என்னவென்றால்,
பெண்கள் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். புதுவிதமான சிந்தனைகள் மனதிலே உண்டாகும். சுபகாரியங்களில் சிறு சிறு தடைகளும் அலைச்சல்களும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்கள் வழியிலே அனுசரித்து விட்டு கொடுத்து செல்வது நன்மதிப்பை பெற்றுத்தரும். வாழ்க்கை துணைவருடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு, குறிப்பாக மாணவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலாபலன்கள் எப்படி இருக்கும்? மாணவர்கள் பாடங்களில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். மறதி தொடர்பான பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். வாகன பயணங்களில் மிதமான வேகம் தேவையற்ற விரயத்தை குறைக்கும். நண்பர்களின் தன்மைகளை அறிந்து நட்பு கொள்வது நன்மையை தரும். மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு, குறிப்பாக உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்? பணி நிமித்தமான பயணங்கள் அதிகரிக்கும். மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்கள் கருத்தில் கூறுவதை தவிர்க்கவும். பணி எதிர்காலம் குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும். பேச்சுகளில் பொறுமையை கையாள்வது தேவையற்ற மன வருத்தத்தை குறைக்கும். எதிர்பார்த்த இடமாற்றங்கள் சிலருக்கு சாதகமாகும். மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு, குறிப்பாக வியாபாரிகளுக்கு இந்த குரு பெயர்ச்சியினுடைய பலாபலன்கள் எப்படி இருக்கும்? நிபுணர்களின் ஆலோசனைகள் வியாபாரம் தொடர்பான முறைகளில் சில மாற்றங்கள் ஏற்படுத்தும். வேலையாட்களுடன் அனுசரித்து செல்வது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது தன்மைகளை அறிந்து செயல்பட வேண்டும். சிறு வாய்ப்புகளை தவற விடாமல் பயன்படுத்துவது அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தும். இணையம் சார்ந்த வர்த்தக முதலீடுகளில் கவனத்தோடு இருப்பது நல்லது. முடிந்த அளவுக்கு குறைந்த முதலீடுகளை செய்வது நெருக்கடிகளை குறைக்கும். மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு, குறிப்பாக கலைஞர்களுக்கு, கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்? வெளியூரில் இருந்து வரும் வாய்ப்புகளும் மதிப்புகளும் உயரும். நெருக்கமானவர்களால் சிறு சிறு நெருக்கடிகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். அரசு தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாகும். கனிவான பேச்சுகளால் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வீர்கள். மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு, குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு, சமூகம் சார்ந்த பணிகளிலே உடன் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது செல்வாக்கை உயர்த்தி கொள்வதற்கான சூழ்நிலையை உண்டாக்கும். கட்சி நிமித்தமான பயணங்களில் புதிய அனுபவங்களும் சில புரிதல்களும் ஏற்படும். வாக்குறுதி அளிக்கும் பொழுது கவனம் வேண்டும். புதிய நுட்பங்களை பயன்படுத்தி மாற்றத்தை உண்டாக்குவதற்கான சூழல் அமையும். மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியிலே கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன? நீண்ட நாள் பிரச்சனைகள் குறையும். அரசு சார்ந்த வழியிலே சாதகமான வாய்ப்புகள் ஏற்படும். புது விதமான இடங்களுக்கு சென்று வருவதற்கான சூழல் ஏற்படும். மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியிலே கவனம் செலுத்தக்கூடிய பகுதிகள் என்ன? தம்பதிகளிடையே விட்டு கொடுத்து செல்லவும், ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் விழிப்புணர்வு வேண்டும். உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகம். மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியிலே கடைபிடிக்கக்கூடிய வழிபாடு என்ன? வியாழக்கிழமை தோறும் வெங்கடாஜலாதிபதியை வழிபாடு செய்து வர தொழிலே நல்லதொரு முன்னேற்றமும் சிந்தனைகளிலே தெளிவு பிறக்கும். சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் சுய ஜாதகத்தின் அடிப்படையிலே நடைபெறுகின்ற தசா புத்திக்கு ஏற்ப பலன்கள் மாற்றம் உண்டாகும். ஜோதிட விசாரணை செய்வதற்கு இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ்வேன். இப்பொழுது அனைத்து ராசிக்காரர்களுடைய குரு பெயர்ச்சியினுடைய பலாபலன்கள் வெளியிடப்பட்டது. அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்கள் ராசி எது என பொருத்தி பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம். கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே தினப்பலனும் ராசி பலனும் இதே பகுதியில் தான் வெளியிடப்படுகிறது. மாத பலன், வருட பலன், பெயர்ச்சி பலன்கள் அனைத்தும் இந்த பகுதியில் தான் வருகிறது. அன்பர்கள் தேர்ந்தெடுத்து பார்த்து அவர்கள் கேட்ட அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே
என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை பூர்த்தி செய்கின்றேன். வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.